போன வருஷம் எங்களுக்கு தலை தீபாவளி முடிஞ்சு தான் என்னோடய வீட்டுக்காரருக்கு பர்த்டே வந்திருந்தது. ஸோ அதனால் நாங்கள் அங்கேயே செலிப்ரேட் பண்ணிட்டோம். 12 o'clock அலாரம் வச்சு ஃபேமிலியாக சேர்ந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தோம். இந்த வருஷமும் அதே மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் அப்படி நடக்கவே இல்லை. ஏன்னா இந்த வருஷம் வந்துட்டு 2 days முன்னாடி வரைக்குமே எனக்கு என்ன கிஃப்ட் வாங்குறது, எப்படி சர்ப்ரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுல ஐடியாவே கிடையாது. அதனால் வந்துட்டு டிமார்ட் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு போய் சொல்லி என்னோடய வீட்டுக்காரரை வந்து டிமார்ட் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அங்கே போயிட்டு அவரை வச்சுக்கிட்டே வந்து கிஃப்ட் வாங்கினா அது நல்லா இருக்காது. ஸோ வந்து தனித்தனியாக சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக வந்துட்டேன். டைரி மில்க் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் அவருக்கு ஸ்வீட்டே சுத்தமாக பிடிக்காது. அப்புறம் எப்படி வாங்கி கொடுக்குறது சொல்லிட்டு பர்ஃப்யூம் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு பர்ஃப்யூம் செக்ஷன் போகும்போது அவர் என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டார். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி வந்துட்டு அவர் நல்லாவே ட்ராயிங் வரைவார். ஸோ அது ரிலேட்டடாக ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த செக்ஷன் போனால் அங்கேயும் ட்ராலி எடுத்துகிட்டு வந்துட்டார். அங்கே மாட்டிக்கிட்டேன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் வந்துட்டு மாட்டினாலும் பரவாயில்ல, இதை விட்டால் எனக்கு வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு நான் அதையே வாங்கிட்டேன். இதில் மிகப்பெரிய சம்பவம் என்ன அப்படின்னா, வெளியிலேருந்து உள்ளே வரும்போதே எனக்கு வந்து டேக் போட்டு விட்டுட்டாங்க என்னோடய ஹேண்ட்பேக்குக்கு. இப்போது வந்து எப்படி பே பண்ணுறது அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன். நல்ல வேளை என்னோடய ஃபோனை நான் கையில் வச்சுருந்ததுனால ஜிபே பண்ணி பே பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் பே பண்ணதில் நான் தப்பிச்சிருக்கலாம். அந்த கிஃப்ட்டை வந்துட்டு நான் என்னோடய ஹேண்ட்பேக்கில் தான் வைக்கணும். ஆனால் வைக்க முடியாது, டேக் போட்டனால. வேறு வழி இல்லாமல் கையில் தான் வச்சுருந்தேன். கையிலையே வச்சுக்கிட்டு அவர் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தேன். அவர் வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தார். ஸோ எனக்கு வேறு வழி இல்லை. அதனால் வந்து அவருக்கே தெரியாமல் கையிலையே மறைச்சி வச்சுக்கிட்டு பின்னாடியே சுற்றிட்டு இருந்தேன். எல்லா திங்ஸும் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு பில் போட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். 2 days later. பர்த்டே அன்றைக்கி காலையில் வந்துட்டு நேரமாக எழுந்திரிச்சு வீட்டு பக்கத்தில் இருந்த விநாயகர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். போன வருஷம் நாங்கள் வந்து திண்டல் முருகன் கோயிலுக்கு போயிருந்தோம். போன வருஷம் வந்துட்டு அவருக்கே தெரியாமல் சர்ப்ரைஸாக கேக் வாங்கி 12 o'clock கட் பண்ணோம். இந்த வருஷம் வந்து நான் அப்படி பண்ணலை. ஏன்னா அவரையே கூட்டிகிட்டு போய் தான் நான் கேக்கே வாங்கினேன். அதுதான் அவருக்கு கொடுத்த மிகப்பெரிய சர்ப்ரைஸு. அது மட்டும் இல்லாமல் 12 o'clock அலாரம் வச்சு நான் கட் பண்ண வேண்டியது. அதுக்கு வந்து நான் 11:50க்கு வந்து அலாரம் வச்சுருந்தேன். ஆனால் அது அடிக்கவே இல்லை. ஏன் அடிக்கலைன்னு யோசிக்கும் போது தான் தெரியுது, நான் அடுத்த நாள் 11:50க்கு அலாரம் வச்சுருக்கேன். இப்படி இருந்தால் எங்கே போய் கேக் வெட்டுறது? நைட்டு நான் தூங்கி போயிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு ஃபோன் எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் அந்த நேரம் பார்த்து வெயில் தான் அடிச்சிட்டு இருந்தது. திடீர்னு என்னன்னு தெரில, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. என்னோட கொழுந்தனார் வந்துட்டு வீட்டிலேருந்தே கொடை எடுத்துகிட்டு வந்தார் எங்கள் 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போகிறதுக்காக. அப்புறம் அவர் வந்ததுக்கப்புறம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஃபோட்டோ எடுக்காமல் இருக்க முடியாது இல்லையா, அவரையே வச்சு நாங்கள் ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்படியே வந்து கோயிலேருந்து வீட்டுக்கு கிளம்பி போகிற வழியில் ஒரு நெல்லிக்காய் மரம் இருந்துச்சு. அதை பறிக்காமல் போக முடியாது, அதையும் பறிச்சிட்டோம். எங்கே இருக்கு? எனக்கு ஒன்று பறிச்சு கொடு. யாரோட இடம்னு வேற தெரியல. கட்டி வச்சிட போறாங்க. நானும் எழுதுனது ஏன் இப்படி எழுதி வச்சுக்கிறாங்க? கொஞ்சம் தெளிவாக எழுத மாட்டாங்க. ஃபுல்லாகவே அவள் என்னென்ன பண்ணுற அளவு எடுத்து கை வச்சு கொடுத்து உன் ஃபோன் தான் அடிக்குது. யாரு? ஹலோ 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 யாரு? ஓகேவா? எடுத்துக்கோங்க. இல்லைங்க, பரவாயில்ல, வேண்டாம். இல்லைங்க. ஹோம் லோனா? நீங்கள் பார்த்தா ஹோம் லோன் பேசுகிற மாதிரியே தெரியல.
பாட்டு பாடுங்க. ஹாப்பி பர்த்டே உனக்கு. ஹாப்பி பர்த்டே டு யூ மணிகண்டன். வாழ்க வளமுடன். ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே மணிகண்டன். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். 100 ஆண்டு காலம் ஒருநொடி இல்லாம ஆயுஷன் என்று போல் என்றும் வாழ்க வளமுடன். கணவன் சந்தோஷம் வாழும். வாழ்க வளமுடன். எடுக்கிறானா பாரு. தம்பி கூட்டு தம்பி கூட்டு தம்பி பாரு பாரு. அப்படி இங்கே ஒன்று பாப்பா. அப்படி கொஞ்சம் கேக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தா உடையுது. போனஸ் செஞ்சு கேட்கணுமோ? கொஞ்சம் கட் பண்ணி கொடு. இல்லை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கேக் டேஸ்ட் எப்படி இருக்கு? உங்களுக்கு போட்டோம்ல நீங்க 2 பேருமே ஒரு வாழ்க வளமுடன். கேக் எடுத்து தந்துறாரா? கடிச்சு சாப்பிடாது நல்லா சாப்பிடுது. இந்த சைடுல பிரிச்சிர கூடாது. நீங்க தண்ணி வாங்க. கை புடிச்சுக்கா கை புடிச்சு. திருப்பி ஓபன் பண்ணுங்க. gift cover. கவர் பண்ணுங்க. இல்ல சும்மா எடுத்துதான் பாரு. அதெல்லாம் ரெடி பண்ணிப்பா. என்ன சாக்லேட் சாக்லேட்டா என்ன? ஆமா முடிஞ்சது. என்னடி ஜாமெட்ரி பாக்ஸ் வச்சிருக்க? பெயிண்டிங். பெயிண்டிங் அப்பா உனக்கு பெயிண்டிங் வாங்கி கொடுத்துருக்கா? பிரிக்க முடியாது. ஃபுல்லா கவர் போட்டுருங்க. கவர் போட்டுருக்கா? சரி வச்சுக்க. ஃபுல்லா பெயிண்ட் இருக்கு. ஃபுல்லா கலர் டிராயிங் வரைஞ்சு பெயிண்ட் உனக்கு அது வாங்கி பெயிண்டிங்கா? கொடுத்துருக்கா? சரி வரைவு இல்ல கலரு அதுக்காக. பெயிண்ட் இல்ல வாட்டர் கலர் இல்ல. நீ ஏதோ எடுத்துட்டு இருக்க. கையில வச்சு காமிப்பா. அங்க காமிப்பா. காமிப்பா வீடியோ புதுசு. இந்த செகண்ட் ஹேண்ட்லயே வாங்கிட்டு வர முடியும்? இல்லப்பா புரியல. ட்ரெஸ் இருக்குது அது எடுத்து சொல்லு. பிரஷ் இல்ல வெறும் கலர் மட்டும் தான். இல்ல பிரஷ் தான் டிராயிங் வரையணும். டிராயிங் வரையணும். இனிமே பிரஷ் நான் வாங்கி தந்தறேன். ஆனா ட்ரெஸ் வாங்கிக்க. ட்ரெஸ் ஒன்னு வாங்கி ஸ்டார்ட் பண்ணுங்க. அல திறந்து வச்சிராதீங்க. அது செட் ஆயிடுச்சு. இப்ப வரையறாரோ வரையறப்போ எடுத்துங்க. இல்ல மறுபடியும் இதுக்கு புடிச்சிருக்கா? புடிச்சிட்டாலே கொஞ்சம் புடிச்சிட்டா இருக்கும். ஓகே தேங்க் யூ. பாய் சொல்லுமா அவ்வளோ. இது வந்து என்கிட்ட இருக்கு. பாய். எங்க இருக்கு? என்கிட்ட இருக்கு. அங்க இருக்கா? இது நீ வரையல. ஆமா.